நீங்கள் அப்படியே கையில் போட்டு லாஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க எல்லாத்தையுமே. பாருங்கள் நம்ம ரெடி ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம பாருங்கள் நம்ம வந்து இனிப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துங்க. எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இனிப்பு கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க, இல்லை பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் ஊற்றிக்கங்க. பத்தாமல் இருந்தால் நீங்கள் மண்டை வெள்ளை காய்ச்சி வச்சதை வந்து உள்ளே ஊற்றிக்கிங்க. பாருங்கள் பதம் பார்த்தீங்கன்னா இந்த பதம் வந்துடணும் உங்களுக்கு. மாவு பாருங்கள் இந்த நல்லா பதம் வந்துடணும். பாருங்கள் இட்லி சட்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி ஊற்றிக்கங்க. பாருங்கள் நம்ம மேலே வந்து ஒரு தட்டு வச்சுட்டு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வந்து உருண்டையாக இது பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணிக்கங்க. பாருங்கள் நம்ம இட்லி தட்டில் நம்ம மேலே வச்சிடலாம். நம்ம பாருங்கள் நம்ம இந்த மாதிரி வந்து மேலே வச்சுக்கங்க. தட்டுக்கு மேலே நம்ம பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சுக்கங்க. நம்ம மேலே வச்சிடலாம். நம்ம அடுப்பில் பாருங்கள் மூடி போட்டு மூடியில் நம்ம பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம